ஓகே கேஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது நார்மல் ஸ்கெட்சு அதெல்லாம் பார்த்தோம். நார்மல் ஸ்கெட்சில் ஒரு ப்ரொஃபைலு அண்டு ரெக்டாங்கிள் என்ன, அதில் எல்லாம் கட்டர் ஹோல்ஸ், அதில் இருக்கிற இதெல்லாம் பேசிக்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அடுத்த வீடியோவில், செகண்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஸ்ப்ளைனு, எலிப்ஸு இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்ப்ளைன், எலிப்ஸு அண்ட் ஒரு லைன்ஸு இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெஃபரன்ஸ் லைன், இதுக்கு ஆக்சிஸ் லைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ், ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் பார்த்துன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ ஈக்குவல் பாயிண்ட்ஸ் அப்படி இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ ஈக்குவல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் கார்னர், அடுத்து சாம்ஃபர், அடுத்து ட்ரிம்மு, ஸோ அதுக்கு அப்புறம் மிரர், அப்புறம் இந்த ப்ரொஜெக்ஷன் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த அஞ்சுமே இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது கார்னர். கார்னர்னா அந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஐக்கான் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு ஷார்ப் எட்ஜஸை, ஒரு ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக, ஒரு ஃபில்லர் கொடுக்கறதுக்காக. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த 4 கார்னரும் ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை இதை இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு கார்னர் கொடுத்துட்டு நீங்கள் இந்த லைன், இந்த ரெண்டு லைனும் உங்களுக்கு வந்து கார்னர் ஆகணும் அப்படின்னா அது எந்த பொசிஷனில் வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ கொடுத்து நீங்கள் ரேடியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஒரு 5 mm வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 5 mm மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்ஃபர். சாம்ஃபர்னா அதே கான்செப்ட் தான். எந்த ரெண்டு லைனை பேஸ் பண்ணி போடுறீங்களோ, எந்த ரெண்டு லைனை கிளிக் பண்ணுறீங்களோ அது சாம்ஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனுக்கும் எனக்கு இந்த லைனும் சாம்ஃபர் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபிளட்டில் வரும். உங்களுக்கு ஆங்கிள் சேஞ்ச் பண்ண கூட ஆங்கிள் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். இன்கேஸ் ஆங்கிளுக்கு எனக்கு வந்து ஒரு 80 டிகிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் 80 டிகிரி வேணும் மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி லென்த் எனக்கு எவ்வளோ வேணும், லென்த் எனக்கு ஒரு 20 வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம். ஸோ ட்ரிம்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நார்மலாக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதை ட்ரிம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன் நான் வந்துட்டு சென்ட்ரா ஆக்சிஸ் வந்து சென்ட்ரா போட்டுக்கிறேன். சென்டரா போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த லைன் வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை தொட்டீங்க அப்படின்னா இப்போ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதோட வேணும், எனக்கு இந்த லைன், இந்த சென்டர் லைன்லேருந்து எனக்கு இந்த பக்கம் வேணுமா இல்லை இந்த பக்கம் வேணுமா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் டச் பண்ணிட்டு இது வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னா ஒன்று பண்ணிக்கலாம் நீங்கள். ஃபார் இப்போ இதை டச் பண்ணிட்டேன், டச் கொடுத்துட்டு எனக்கு இது வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே பிரேக் பாயிண்ட். இப்போ ரெண்டு லைன் வந்துட்டு இங்கே வந்து பிரேக் ஆகுது, இங்கே கிராஸ் ஆகுதா, ஸோ இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்டை மட்டும் எனக்கு அங்கே ஒரு அந்த தனியாக பிரேக் ஆகணும். எனக்கு இதுவும் இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இது ஒரு தனி, இது தனியாக வந்துடும் அண்ட் இது தனியாக வந்துடும். ஸோ இங்கே தான் இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ டெலிட் பண்ணீங்க அப்படின்னா இது மட்டும் தான் டெலிட் ஆகும், இது வராது, இது அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் பண்ணுறேன், ஹைட் பண்ணால் இது மட்டும் தான் ஹைட் ஆகும், இந்த லைன் அப்படியே தான் இருக்கும். இதே கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த பிரேக் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க அப்படின்னா, பிரேக் பாயிண்ட் கொடுக்கல, ஹைட் பண்ணீங்கன்னா மொத்தமாக தான் ஹைட் ஆகும், மொத்த லைனுமே ஹைட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட யூஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிம்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு இந்த லைன் தேவையில்ல அப்படின்னா ட்ரிம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் அவ்வளோதான். எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பண்ண ட்ரிம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆர்க். இப்போ ஒரு ஆர்க்கை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இதையும் நான் பாதியை வச்சுக்கிறேன். இதையும் நான் பாதியாக வச்சுக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். சாரி, இதை கொடுத்துட்டேன். நான் வந்து இதை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன், உங்களுக்கு செக் பண்ண சொல்கிறதுக்காக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ இது இருக்கா, இதை நான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் க்ளோஸ் ஆர்க் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் ஆர்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஆர்க்கு தொட்டிங்கனாலே ஃபுல்லாகவே இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அதுதான் க்ளோஸ் ஆர்க் யூஸ் பண்ணுறது. எதை வேணுமோ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஆர்க்கை இந்த லைன் வந்து பிரிச்சு எடுக்கிறது.
ஒரே நிமிஷம். ஸோ இதுவும் பக்கு தான் போல. சரி, ஓகே, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர். மிரர்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எனக்கு எந்தெந்த பாயிண்ட் இதை டச் பண்ணி டபுள் டேப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லைன், இப்போ இந்த லைன் எனக்கு மிரர் ஆகணும் அப்படின்னா இந்த லைனுக்கு டச் பண்ணிட்டு எந்த ஆக்சிஸில் எனக்கு இந்த வெர்டிக்கல் பிளேனில் மிரர் ஆகணும், இந்த பக்கம் மிரர் ஆயிடுச்சு. ஏன்னா அது அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ இந்த லைன் டச் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு இந்த லைன் இதை பேஸ் பண்ணி மிரர் ஆகணும், வந்துருச்சா? ஸோ அதே மாதிரி இந்த சர்க்கிள் இந்த லைனை பேஸ் பண்ணி மிரர் ஆகும். அதே மாதிரி இந்த லைனும் இதை பேஸ் பண்ணி மிரர் ஆகணும். அண்ட் ஆர்க்கும் இதை பேஸ் பண்ணி மிரர் ஆகணும். அண்ட் இந்த லைனும் இதை பேஸ் பண்ணி மிரர் ஆகும். அப்படின்னா கொடுத்துக்கோங்க இந்த லைன், சாரி ஒரு நிமிஷம், நான் மாற்றி சூஸ் பண்ணிட்டேன். இந்த லைனும் இதை பேஸ் பண்ணி மிரர் ஆகணும். அப்போ மிரர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கம் வந்து இதை கொடுக்கலையா, இந்த லைனும் இதை பேஸ் பண்ணி மிரர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறது மிரரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே ப்ரொஜெக்ஷன் எலமெண்ட்ஸ். ஸோ ப்ரொஜெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஒரு பிளேனில் நீங்கள் ட்ராயிங் ட்ரா பண்ணிருப்பீங்க. அது எனக்கு அதே பாயிண்ட்டை நீங்கள் வேறு பிளேனில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நான் இப்போ இதையே நான் வந்துட்டு வச்சுக்கிறேன், இதை எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் கொடுத்துட்டேன். இது வந்து நான் இந்த பிளேனில், அதாவது ஒய்இசட் பிளேனில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு இதுவே எனக்கு இந்த டாப் பிளேனில் ஒரு லைனாக வரணும் அப்படின்னா, அதாவது இந்த XY பிளேனில் எனக்கு ஒரு லைன் வரணும், ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் நான் பிடிக்கணும் அப்படின்னா இதை கொடுத்து ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இது அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ரா பண்ணீங்களோ அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதை டபுள் டேப் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதை நேராக கீழே ப்ரொஜெக்ட் பண்ணணும், அந்த பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லைன் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பிளேனில் இந்த பிளேனில் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். தெரியுதா? ஸோ இந்த லைனும் ப்ளஸ் இந்த ஆர்க்கு, சாரி நம்ம இந்த ஆர்க்கு தான் கொடுத்துருக்கோம், நம்ம இந்த சர்க்கிள் தான் கொடுத்துருக்கோம். சர்க்கிள் வந்து ஒரு மேலே இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு லைனாக தான் தெரியும். அந்த லைன் தான் கீழே அப்படியே போயிட்டு இந்த XY பிளேனில் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. நம்ம XY பிளேனில் தான் ஸ்கெட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த XY பிளேனில் போய் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ப்ரொஜெக்ட்ன்றது. ஸோ இது எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் ஆகட்டும், ஒரு பாட் ஆகட்டும், ஒரு பாட்டை எடுத்துக்கோங்க, சாலிட் மெட்டல் எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிட்டேன், எனக்கு அதே சர்க்கிள் இந்த பக்கமும் ப்ரொஜெக்ட் ஆகணும், ஒரு கட் வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் அப்படியே கொடுத்துட்டு ட்ரா பண்ணுறதுக்கு போல அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது இந்த ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்ஸ்ன்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எப்படி நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நார்மலாக ஒரு எக்ஸ்ட்ரூடுன்றதை நீங்கள் சால்டோக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரூட் இருக்கும், இதில் வந்துட்டு பேடுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சர்க்கிளே நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த பேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேடு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இது மட்டும் பேட் ஆகும். அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பிளேன் உங்களோட இது ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிருப்பீங்க, இது வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ அதை நாங்கள் இதை டெலிட் பண்ணால் தான் வரும். க்ளோஸ் ஆனால் ஒன்றா க்ளோஸ்டாக இருக்கணும், இல்லையா ப்ரொஃபைல் க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகே, அது பேட் ஆகும். சரிங்களா? இல்லைனா பேட் ஆகாது. ஸோ எனக்கு இந்த 2 ப்ரொஃபைலும் ஓப்பனில் இருக்குது, இதை டெலிட் பண்ணிக்கிறேன். நான் இதை டபுள் டேப் பண்ணிட்டு எனக்கு இது தேவையில்லை. ஸோ நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன். இதை மட்டும் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு நான் அதை பேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது பேட் ஆகும். ஸோ எவ்வளோ எம்க்கு வேணுன்றதை நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப் டு டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். அப் டு நெக்ஸ்ட்னா இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு அப் டு லாஸ்ட்னாலும் நீங்கள் சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இதை போக சொல்கிறேன். ஸோ அப் டு சர்ஃபேஸ்னாலும் அடுத்த சர்ஃபேஸ் வரைக்கும் இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் மட்டுமே கொடுத்துப்போம். இப்போ நான் எனக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் ஒரு 50 mm வேணும் அப்படின்னா நீங்கள் 50ன்னு கொடுத்துட்டு இன்னும் ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது ஷோ ஆகும் எவ்வளோ இதில் வேணும்னு சொல்கிறது. இதே இன்கேஸ் ரிவர்ஸ் டைரக்ஷனில் வேணும் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் போயிடும். இப்போ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அந்த இது அப்படியே அந்த பக்கம் இருக்கும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் இது மிரர் எக்ஸ்டெண்ட் இதுலேயே ஆப்ஷன் இருக்கு. மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ 50 கொடுக்குறீங்க அப்படின்னா அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் 25 அந்த பக்கம் 25 இப்படி வரும். சரிதா? ஸோ இங்கே 25 இருக்கும் அண்ட் இங்கே 25 இருக்கும். ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா தெரியும். சரிதா? இதுதான் நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்ச்ல இந்த பக்கம் 25 இந்த பக்கம் 25 ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். மேக்ஸிமம் நீங்க மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்து யூஸ் பண்றது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இன்கேஸ் ஏதாவது மாடிஃபை பண்ற மாதிரி இருந்தா கூட நீங்க சென்டர் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு மாடிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ நான் அப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே டிராஃப்டட் ஃபில்லட் பார்ட். டிராஃப்டட் ஃபில்லட் பார்ட்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி மல்டி பேர் பாத்துருங்க. ஸோ மல்டி பேர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்றீங்க அப்படின்னா ஸோ நான் இதை பிளேன் சூஸ் பண்ணி எக்ஸட் பிளேனே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன் அண்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். எக்ஸிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தனித்தனியாக போய் பேட் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே மல்டி பேட்னு கொடுத்துக்கலாம். மல்டி பேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், அதாவது இதோடையது. இப்போ செலக்ட் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரூஷன் டொமைன் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணும்போது இது ஒன்று ப்ளூ கலர்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனுடைய திக்னஸ் எவ்வளோ சொல்லி கொடுத்துக்கலாம் நீங்கள். அதனோட திக்னஸ் 3 ஒரு 50 mm கொடுத்துக்கலாம். அண்ட் இதோட திக்னஸ் நெக்ஸ்டோடது அதுவுமே 50 mm கொடுத்துக்கலாம். இல்லை இது ஒரு 20 mm மட்டும் கொடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அப்போ டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா தெரியுதா? ஸோ ரெண்டுமே ஒரே பாயிண்ட்லேயே இந்த பிரான்ச்சில் ஒரே ட்ரீலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதுதான் வந்துட்டு பார்ட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே பிரான்ச்லேயே எல்லாமே உங்களுக்கு இந்த பேட் ஆகிடும். சரியா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே இதாகிடும். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் லிமிட் செகண்ட் லிமிட்னு ஆப்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு மல்டி பேடுன்ற ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்கெட்னா எதுவும் கிடையாது. சேம் அதே தான். இப்போ இதுலேயே எனக்கு ஒரு பாக்கெட் வரணும். அதாவது பாக்கெட்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் சொல்லுவீங்களா சால்வ் வச்சிடலாம். சேம் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கட். இதில் கொடுத்து நான் ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இதில் எனக்கு ஒரு கட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு இதில் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் எனக்கு கட் ஆகணும் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ எவ்வளோ எம்எம்ன்றது வேணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதில் தான் வந்துட்டு அப் டு நெக்ஸ்ட். ஸோ அப் டு நெக்ஸ்ட்னா எதுவும் கிடையாது. அப் டு நெக்ஸ்ட்னா இந்த பாயிண்ட் இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் இதுதான். ஸோ அது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் டு லாஸ்ட்னாலும் சேம் இதே தான். ஸோ நெக்ஸ்ட் அப் டு பிளேன். நீங்கள் எந்த பிளேன் வரைக்கும் கிளிக் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டு நீங்கள் இன்கேஸ் எனக்கு இந்த பிளேனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆஃப் மட்டும் தான் போகும். ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த பிளேனுக்கு நம்ம மிரர் எக்ஸ்டெண்ட் கூட தான் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுக்கும்போது என்னோட சென்டர் பாயிண்ட் தான். ஸோ அதாவது 25 mm தான் டெப்த் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே டெப்த் இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம 50 mm கொடுத்துருக்கோம். நம்ம 50 mm கொடுத்துருக்கோம். 50 mm பாதி நம்ம மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்து யூஸ் பண்ணதுனால 25 தான், இந்த பக்கம் 25 தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட் ஆகும், அதாவது பாக்கெட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அப் டு சர்ஃபேஸ். இதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணணும். இந்த சர்ஃபேஸ் வரைக்குமா இல்லை அந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வந்துடும். இல்லை இன்கேஸ் நம்ம வேறு ஸ்கெட்சில் கொடுத்து பார்ப்போம்னா நம்ம இந்த ப்ரொஃபைல் இருந்தால் போதுன்னா வராது. நமக்கு இங்கே தான் நம்ம கொடுக்கணும். இது கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் கொடுத்தீங்க ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பேக்கெட். இதுலேயே மல்டி பேக்கெட்னு இருக்கு. ஸோ மல்டி பேக்கெட் இதுலேயே ஒன்று இருக்கு. இது ஒன்றும் கிடையாது. சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ நான் இதில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதிலே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்துட்டு நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு சர்க்கிள், அதாவது இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே ட்ரா பண்ண எங்கே ட்ரா ஆகும் அவங்க ஏதாவது அசம்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதனோட இது எங்கே வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ரொஃபைலை சூஸ் பண்ணி தான் ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய ஹைட்டில் தான் வந்துட்டு ப்ரொஃபைல்ஸ் வந்திருக்கும். ஸோ இதனுடைய டயாமீட்டர் கம்மின்றதுனால இது கீழே தான் இருக்கும். ஸோ இந்த பிளேனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்மளால ஒரு ப்ரொஃபைல் ட்ரா ஆயிருக்கும். அதாவது இப்படி தெரியுதா? ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் அங்கே வந்திருக்கு. ஓகேவா? இங்கே நம்ம ட்ரா பண்ணது இங்கே தான் உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஆனால் இங்கே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இதை சூஸ் பண்ணி தான் இந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கெட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மேலே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஆனால் இருந்தாலும் நம்மளால எக்ஸ்ட்ரா அதாவது மல்டி பேக்கெட் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு இதை அப் டு சர்ஃபேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இந்த சர்ஃபேஸ் வரைக்கும். ஓகே, மல்டி பேக்கெட் கொடுக்கலாம். ஸோ மல்டி பேக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இது செலக்ட் ஆகுது, இதுதான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இது செலக்ட் ஆகும்போது நம்ம டைமென்ஷன்ஸ் ஒரு 100 mm கொடுத்துருப்போம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு அப் டு சர்ஃப் சாரி இது வந்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு 100 mm கொடுத்துருப்போம். இப்போ ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே தான் கட் ஆகும். தெரியுதா? ரெண்டுமே தான் கட் ஆயிருக்கு. ஆனால் இது கட் ஆகலை. ஏன் அப்படின்னா இதனுடைய டைமென்ஷன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். நம்ம ஒரு 115 கொடுத்துருப்போம். இப்போ கட் ஆயிருக்கும். தெரியுதா? ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மல்டி பேக்கெட். நீங்கள் அதாவது ஒரே ஸ்டெப்லேயே ஈஸியாக முடிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிட்டு பேக்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஒரே பாயிண்ட்லேயே எல்லாமே நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு இது மட்டும் போதும். ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் டிராயிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இந்த கன்ஃபார்மாக எல்லாருமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.